தான் உருவாக்குறது. சந்திரசேகரன் சார், கர்நாடகா ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு சுமூகமாக பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல, விஜய் அவர்களை வாங்க அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு நீங்கள் வர வேண்டாம், இங்கே பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி, ஏன் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு புது சிஎம் வந்திருக்காரு, அவர் ஒரு கொஸ்டினபிளாக மாற்றுறீங்களே நீங்கள்? இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு சிஎம்முக்கும் உள்ள பிரச்சனையாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா கர்நாடகாவில் எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நடுவர் மன்ற தீர்ப்பு 2018 தெளிவாக இருக்குது. எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன காலத்தில் எவ்வளோ கொடுக்கணும், வறட்சி காலத்துலேயும் நமக்கு எவ்வளோ ஷேரிங்கிறது முதற்கொண்டு அதில் தெளிவாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா, காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு பதிலாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஏனென்றால் அதற்கான அதிகாரம் என்பது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது மட்டும்தான். திறந்து விடுற அதிகாரம் கர்நாடக அரசுக்கு தான் இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது. அதுதான். அதுக்கு நான் இன்னொரு உதாரணமும் சொல்லணும்னா, நர்மதா வாட்டர் ட்ரிபியூனல் இருக்குது, அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நர்மதா வாட்டர் ட்ரிபியூனல்னு நர்மதா வாட்டர் அத்தாரிட்டின்னு போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா 4 மாநிலத்துக்கு வாட்டர் ஷேரிங் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த டிஸ்பியூட்டும் இல்லாமல். ஏனென்றால் அந்த அத்தாரிட்டியே அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காவிரி நீர் ஒழுங்காற்று ஆணையத்திட்ட அந்த இல்லை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஜுடிஷியர் அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னால் அது ஒரு ஆணை, கோர்ட் ஆணை மாதிரி தான். ஆனால் கோர்ட் தீர்ப்பையே நிறைய பேர் மதிக்கிறது இல்லைல்ல, எங்கே மதிக்கிறாங்க? அது மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி ஆமாம், அவங்க சொன்னால் கோர்ட் எடுத்துக்கும். கோர்ட்டில் கூட ஒரு தடவை போனப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க சொன்னால் அதை நடத்தணும், அதுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஆணையமே திறந்து விடணும். ஒரு அந்த ஆணையம்னா வெறும் அந்த ஆணையத்தில் நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. அந்த ஆணையத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. ஆனால் திறந்து விடுற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கர்நாடக அரசு திறந்து விடுது. இப்போ கர்நாடக அரசு மறுக்குதுன்னா டைரெக்டாக அவங்க, நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்பொழுது திறந்து விடும் சூழல் இல்லை, நாங்கள் திறந்து விடுவோம், மதிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை மறுத்து சொல்ல மாட்டாங்க. நாங்கள் திறந்து விடவே மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க அரசாங்கம். அதை தள்ளி விடுறதுக்கு பார்ப்பாங்க, தள்ளி வைக்கிறதுக்கு. ஏனென்றால் மழை பெஞ்ச பிறகு திறந்து விடணும். நேற்றுக்கே கூட டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கையை யாரும் தடுக்க முடியாது, இன்னைக்கு நீங்கள் தடுத்து வச்சிங்கன்னா அணையே உடையிற கட்டம் வரும், நம்ம வெள்ளத்தில் மூழ்கிற கட்டம் வரும், அதனால் திறந்து விடணுன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. அதுதான் நடக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒரு 2-3 செய்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கோர்ட்டுக்கு போனது, திமுக கோர்ட்டுக்கு போனது, இதெல்லாம் நீங்கள் இந்த சிக்கல் ஆரம்பம், அந்த காவிரி நீர் அப்படிங்கிற சிக்கல் ஆரம்பத்துக்கு காரணமும் திமுக தான். அந்த 74க்கு பிறகுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக பல விதங்களில் சிக்கலை உருவாக்கிச்சு. 74 அந்த ரெனிவலில் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. வாய்மொழியாக நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. திமுக ஒரு வழக்கு போட்டிருந்துச்சு. அப்போ அந்த வழக்கை திமுகனா அதிமுக அரசு, அப்போ இருந்த அரசு வழக்கு போட்டிருந்துச்சு. அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு இந்திரா காந்தி பிரதமர் அவர்கள் சொன்னார்கள்ன்றது தான் இவர்களுடைய அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வாய்மொழியாக சொன்னதை நம்பி வாபஸ் வாங்கினது எதனால் அப்படிங்கிறது இவங்க தான் விளக்கணும். ஒன்று. இரண்டாவது, அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விதமான அவங்க பர்மிஷன், தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் 3 அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் 2ம், அதிமுக ஆட்சியில் 1ம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கான முயற்சியை யார் உங்களை கேட்க உங்களை நீங்கள் தடுப்பு ஏன் முயற்சியில் இடங்கலை? நீங்கள் அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு முந்தி கொண்டு கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல திமுக. என்ன பாண்டியன் சார் தகவல் ஒரே ஒரு இது சார், 1974 இது சார் சொல்கிறதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த 3 அணை கட்டுறாங்க பார்த்தீங்களா, திமுக வழக்கு பின்வாங்கினாங்களா? அதை சொல்லுங்க. இல்லை பின்வாங்கிறது இருக்கட்டும், அந்த இந்த இதை முடிச்சு இல்லை வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? அதுவும் உண்மைதானே? உண்மைதான். அதெல்லாம் அரசியல் காரணம் தான். அதில் என்ன காரணம்? என்ன அரசியல்? இந்த அவரே சொல்லிட்டாரு எல்லாத்தையும். இல்லை நீங்களும் சொல்லுங்க சார். அவரு தான் சொல்லிட்டாரு, இந்திரா காந்தி சொன்னதுனால வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டாரு சார். அதனால ஏன் வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க. அதான் அது பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லி வாபஸ் வாங்கினதாக இந்த தகவல் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதுல பேசி முடிச்சுக்கலாம். இல்ல சார், அங்கதான் நான் அப்படி பேசி முடிக்கலாம். அங்கதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னன்னாக்கா சார், இது ரினியூவல் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுங்க. அது காலாவதி ஆயிடுச்சு, பேசி முடிச்சுக்கலாம். நான் முடிச்சிடறேன், என்னோட முடிச்சிடறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்துடுறேன். இல்ல அது அவர் அதே தான் சொல்றாரு. அது சொன்னதான் சொல்றேன். அதுல என்ன இன்டர்பிரேஷன் சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க பேசுங்க. ஓகே, அதாவது 74 வாபஸ் வாங்கினாங்க, வடக்க வாபஸ் வாங்கினாங்க. அதன் மூலமாக அவர்கள் பர்மிஷனே இல்லாமல் 2-3 அணைகள் கட்டப்பட்டதை தமிழக அரசு தடுக்கவில்லை. அது திமுக அரசத்தையும் தடுக்கவில்லை கூட பிரச்சனை இல்லை சார். அதை அவர் சார் சொல்லட்டும், அவருடைய கட்சி சார்பாக சொல்கிறார், அதையும் கூட நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. இந்த பீரியடில் ஒரு முக்கியமான தகவல் மக்களுக்கு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா,
கர்நாடகாவில் இந்த பீரியடில் வந்து ஒரு நட வந்து கவர்னர் ஆட்சி நடக்குது. கவர்னர் ஆட்சிக்கு பட்ஜெட் எங்கே வந்து இதாகும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்றிய அரசில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க. இந்த 3 அணை பர்மிஷன் இல்லாத கட்டின 3 அணைக்கு பணம் வந்து நிதி ஒதுக்குறாங்க பாராளுமன்றத்தில். அதுக்காக தான் தகவல் சொன்னேன். இப்போ பேசுங்க நீங்கள். இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு, அதாவது இதில் நீங்கள் நம்ம வந்து 3 அணை கட்டினோம். அப்போது அவங்க கட்டின அணையில் கிருஷ்ணராஜசாகரும் கபினியும் தான் 74க்கு முன்னாடி 31லேருந்து 74 வரைக்கும் இந்த 2 அணை தான் அவங்க கட்டினது. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை தாண்டி கட்டுறாங்க. அது ரெண்டும் படி 69 டிஎம்சி அவங்களால தேக்கி முடியும். டிஎம்சியை பத்தி பேசல. இல்ல எவ்வளவு தேக்கி வைக்கிறாங்க பிரச்சனை. ஒரு பிரச்சனைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனைனா எல்லாத்தையும் தான் பேசணும். சரி, அதை விட்டுருவோம். நான் இந்த இதுக்கு சொல்ல மெயின் இஷ்யூக்கு வரேன். நமக்கும் அவங்களுக்கும் அப்பவே நம்ம 163 டிஎம்சியை ஒதுக்கி இருக்கோம். இவங்க 63 தான் 69 தான் இருக்கு. அதனால அடிஷனலா கட்டி இருக்கணும். அதனால தான் அலோ பண்ணிருப்பாங்க. அன்றைக்கு அந்த பிரச்சனை துவக்கம்ன்றது அது ரெண்டாவது விட்டுருங்க. இன்றைக்கு வரை அதை வைத்து அரசியல் செய்ய திமுக நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில கூட தீர்மானம், மேகதாது தீர்மானம் தான் முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரான உடனே தமிழக சட்டப்பேரவையில் ஏற்றின தீர்மானம் மேகதாதுக்கு எதிர்ப்பா. அதே மாதிரி பிரதமர்கிட்ட கொண்டு கொடுத்த கோரிக்கை மனுவிலையும் அந்த மேகதாது இஷ்யூ இருக்கு. இங்கு மேகதாது அணை சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றும் போது திடீரென அவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து எழுந்திருச்சு மேகதாது அணைக்காக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம், அதை தேர்த்துக்கணும்னு சொல்றாரு. இப்போ அதையும் சேர்த்துக்கிறாங்க அந்த தீர்மானத்தை. கர்நாடகால கூட்டி மேகதாது கட்டுவோம் அப்படின்னு அவங்க சாதிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதை ஏன் செய்யல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார்? என்ன செய்யலன்றீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலையே. ஏங்க அனைத்து கட்சி சேர்ந்து நீங்க வந்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க. வெளியில வந்து அதிமுக இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. அந்த மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நீங்க சேர்த்தது தவறுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது தவறு அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசே கன்சர்னே இல்லாம இவங்க திமுக தனியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு. திமுக வெர்சஸ் தாவேகா இல்ல, திமுக தாவேகா வெர்சஸ் அதர்ஸ்னு ஆகுது. தாவேகா கூட்டணி வெர்சஸ் அதர்ஸ். மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேகா வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு மைலேஜோ அல்லது அவர்கள் இந்த விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படணும் அவர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது திமுக என்ன நினைக்குதுன்னா தங்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்ப இதை ஒரு கையில் எடுக்கிறாங்க. திமுக கையில் எடுக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சாதிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுல என்ன சாதிச்சாரு? அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன சாதிச்சாரு சொல்லுங்க. இல்ல கருணாநிதி அவர்கள் அந்த காலத்துல இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வேறு வடிவத்துல அவங்க ஒரு வடிவமும் இல்ல. நான் ஒரே ஒரு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு சார், இந்த பாருங்க, இன்னைக்கு தினத்தந்தி ஃபுல் பேஜ். இது என்னன்னாக்க ராசி மணல் அணை பத்தி நம்மளுக்கு என்ன இது கிடைக்கும், எவ்வளவு நமக்கு அதனால நன்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. 1961 ராசி மணல் அணை ஏன்னா மேகதாது அணை பிரச்சனையோட சேர்ந்தது. அது எதனால சொல்றேன்னா சென்ட்ரல் ஹைட்ரோ கார்பரேஷன் தான் இந்த 4 அணைக்கான ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சேர்ந்து எழுந்து கைத்தட்டுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டுல எதிர்த்துல பேசுறாங்க. சட்டசபையில எல்லாரும் கை தூக்கிட்டு இங்க வெளில வந்து எதிர்த்துல பேசுறாங்க. இல்ல சார், யார் பேசுறாங்க? இவங்க திமுக பேசுறாங்க, திமுக இங்க எதிர்த்து பேசுறாங்க. ஏங்க நீங்க வந்து சட்டசபையில எல்லாரும் ஒரு மனதா தானே தீர்மானம் நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. மேகதாது அணைக்கு எந்த விதமான ஒப்புதலும் கொடுக்க கூடாது, மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றி வெளியில வந்து எல்லோரும் ஒரு மனதாக நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு இது ஏன் இந்த கருத்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி இன்றைக்கு அதிமுக வழக்கு போட்டிருக்கு ஹைகோர்ட்ல. நடுவர் மன்றம் அமைச்சோன்ற அந்த கருத்தை சேர்த்ததை எதிர்த்து விவசாய சங்கங்கள் பல சங்கங்கள் போனாங்கல்ல சார். கர்நாடகா நீர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனேயே யார் சார் முதல்ல நீதிமன்றத்தை நாடி இருக்கணும்? இன்னைக்கு திமுக போறாங்கல்ல, யார் ஃபர்ஸ்ட் போயிருந்திருக்கணும்? ஏங்க அரசாங்கம் என்பது உடனே என்ன செய்ய வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. உடனே போனா அடுத்த நாளே கொடுத்துருவாங்களா என்ன, திறந்து விட்டுருவாங்களா என்ன? அப்படி இல்லை. வழக்கு என்பது எடுக்கப்பட்டு என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. அதை செய்வாங்க எப்பொழுதுமே. சார் உச்சநீதிமன்றம் முன்னாடி போகுது சார், ஆளுங்கட்சியில சார் இது செஞ்சிருக்கணும். ஏங்க இவங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. கரெக்டா? இல்ல அதிகாரப்பூர்வமா அங்க வர்றாருன்னு அவங்க சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றாங்க வர்றாருன்னு சொல்றாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. 90% அது ஓரளவு உறுதியாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா அவர் அதுக்கான இங்க உறுதிப்படுத்தல. அதே ஆகஸ்ட் 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுமா? இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு போறாருன்னு தெரியுமா?
எங்களுக்கும் தெரியாது. அதே டிகே சிவகுமார் வாயிலாக தான் தெரியும். ஆனா அதே 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம்னு திமுக அறிவிக்குது. என்ன நோக்கம் இருக்கும் அதுக்கு? என்ன நோக்கம் இருக்கும் சொல்லுங்க? காவிரி நீரை பெறணும் அப்படிங்கறத பெறணுங்கிற நோக்கம் எப்படி இருக்கும்? ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் அங்க பேச்சுவார்த்தைக்கு போறாருன்ற டேட்லயே நீங்க ஆர்ப்பாட்டத்தை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த போகிற நோக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும் இவங்களுக்கு? அதே டேட்ல தான் ஆர்ப்பாட்டம் முதல் நாளோ அல்லது மறுநாளோ வைக்க முடியாதான்னு அவங்களால வேண்டுமென்றே வைக்கிறார்கள். அதேதான் நோக்கம். இவர்கள் வந்து அங்க போகக்கூடிய நோக்கம் இருந்துனா சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல, நாங்க கர்நாடகாவுக்கு போறோம் அப்படின்னு. இப்ப வரைக்கும் சொல்லலையே சார். அவதான் போகலையே, அப்புறம் என்ன சொன்னா? போகலன்றப்ப எதுக்கு சொல்லணும்? போகணும்னு ஒரு நோக்கம் இருந்தா அது சொல்லிருக்கணும்ல சார். அப்ப நோக்கத்தை சிதைக்கிறாங்க திமுக அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட். ஆமா, போகணும்னு சொல்றப்பவே ஆர்ப்பாட்டம் பண்றப்ப போறேன்னு சொன்னா அங்க என்ன கலவரத்தை பண்ணுவாங்களோ தெரியாதுல்ல. இவங்களே கூட தூண்டலாம், ஏதாவது கலவரம் தரப்புல சொல்லவே இல்லை. 3500 கியூசெக்ஸ் கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நடுவர் மன்றத்துல இருந்து சொல்றாங்க. காவிரி நீர் ஆணையம் சொல்லுது, ஒழுங்காற்று குழு சொல்லுது 3500 கியூசெக்ஸ் கொடுக்கணும்னு. முதல்ல போய் எடியூரப்பா தலைமையில பாஜகவினர்லாம் அணை முற்றுகை, அவங்க வந்து வெறும் ஆர்ப்பாட்டம் கூட நடத்தல, அணை முற்றுகை திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அணை முற்றுகை பண்றாங்க. அந்த அளவிற்கு அங்க வந்து கொடுக்க கூடாது என்பதுல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்காங்க. ஆனா இங்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம உரிமையை கேட்கறதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றாக இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் கூட வேறு வேறு கருத்துக்கள் பேசப்படும் அங்கு. அது இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான ஒரு ஒட்டுமொத்த நோக்கத்தையே சிதைக்கும் என்பதால் தான் இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அங்க கூட்டினீங்கன்னா அதிமுக எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம்ல சார். எதுங்க திமுக முன்னெடுக்கிறாங்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் செய்யல. என்ன செய்யணும்? அனைத்து கட்சி கூட்டம் என்பது அரசு தான் கூட்டணும். அனைத்து கட்சி அது நாங்க கூட்டணும்னா தோழமை கட்சி கூட்டமா தான் அமையும். இவர் கூட கிருஷ்ணசாமி கூட தான் ஒரு புதிய தமிழகம் கட்சி ஒரு கூட்டம் கூட்டியிருக்காரு. அதெல்லாம் அனைத்து கட்சி கலந்துக்கிடுச்சா என்ன? இல்ல அது அவங்க அந்த மைண்ட்ல, அதாவது லைக் மைண்டட் பார்ட்டி. காவிரி பிரச்சனையில விஜயகாந்தே நடத்தினார் சார். அதுதாங்க நடத்துவாங்க. லைக் மைண்டட் போனார் சார். லைக் மைண்டட் பீப்புள் மட்டும் தான் கலந்துப்பாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற தீர்வு என்பது வந்து திருச்சி சிவா, தம்பிதுரை எல்லாரும் ஒன்றாக இருந்து டெல்லியில என்ன பண்ணாங்க? ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அதாவது எப்பொழுதுமே இந்த நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பிறகு கூட எப்பொழுதுமே மழை அதிகமாக பெய்து உபரி நீர் மட்டுமே தமிழகத்துக்கு திறந்து விடும் நிலைமை தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் சிவகுமார் சொல்றாரு. தமிழ்நாட்டுல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அந்த ரியாக்ஷன் எப்படி வரும் என்று சொன்னால், இது வந்து திரு மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த அரசாங்கமும், மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் கர்நாடகா சார்பாக செயல்படுகிறது. அதனால் அவர்கள் மூலமாக தீர்வு கிடைக்காது. இது உச்சநீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தாவேகா அரசு எடுத்திருப்பதாக கர்நாடகாவுக்கு எங்க சாதகமா செயல்படுது? 2-3 செய்திகளை சொல்லலாம். ஒன்று வந்து காவிரி நீர் மேலாண்மை வாரியம் என்று அமைப்பதற்குத்தான் உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கியது. நடுவர் மன்றம் தீர்ப்புக்கு பிறகு இவர்கள் அமைத்தது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். ஆணையத்துக்கும் வாரியத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த அதிகாரம் தான் நான் நர்மதா வாட்டர் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட் போர்டை வச்சு சொன்னேன். ஒன்று. இரண்டாவது அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வருடமும் நீங்க அவர்கள் இப்ப ரெண்டாவது இல்லைங்க, ஒரு 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு சிவியர் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. டிஸ்பியூட் இருக்கிறப்ப ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா, இணையமைச்சரா, அதே ஜல்சக்தி துறை அமைச்சரா கர்நாடகாவை சேர்ந்தவரை போட்டிருக்காங்க. இது எப்பவுமே மரபு கிடையாது. அந்த துறை அமைச்சரை வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவரை போட மாட்டாங்க. பல மாநிலத்துக்கு இடையில டிஸ்பியூட் இருக்கு, அது வேற. ஆனா கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள டிஸ்பியூட் அதிகம். இன்னொன்று, மூணாவது விஷயம் சொல்லிடுறேன். இந்த இதுல டிபிஆர் அலோவ் பண்ணாங்க. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு பிரகலாத் ஜோஷின்னு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்க கர்நாடகத்துக்கு உதவுவோம்னு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாமே வந்து அவர்களுக்கு சார்பாக அந்த அரசு செயல்படுகிறதுக்கு உதாரணம். இதன் மூலமாக நீங்க வந்து அவர்கள் மூலமாக கிடைக்காது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது யாரு? எங்க கூட்டினது? கர்நாடகாவில். அதாங்க சீஃப் மினிஸ்டருங்க. இங்கேயும் அரசு தாங்க கூட்ட முடியும். அங்க பிஜேபி கூட்டினா எல்லாரும் போக மாட்டாங்க. அரசு கூட்ட முடியும். அங்க அரசு முன்னெடுக்கிறது. அவங்க அரசு முன்னெடுத்து என்ன நடக்க போகுது? சொன்ன மாதிரி நீங்க அரசாங்கம் முன்னெடுத்து மேகதாதுக்கு ஒரு டிபிஆர் புதுசா தயார் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. ஆனால் மேகதாதுல ஒரு செங்கல் கூட தமிழக அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது என்பதுதான் சட்டம். தமிழக அனுமதி இல்லாமல் நீங்க இதுல தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? அதான் சொல்றேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு கூட மாணிக் அவர்களுடைய டிஎன்சிசி பிரசிடென்ட் வந்து இன்டர்வியூலேயே சொன்னார், இங்கு உள்ள எம்பிக்களாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும்,
மேகதாதுவில் ஒரு செங்கல் கூட விடுறீங்க, நீங்களே தொட்டிலாட்டுறீங்க. என்ன லாஜிக் சார் இதுல? நீங்களேங்காதீங்க. இது தமிழ்நாடு ஒரு கட்சின்னு இருந்தா நேஷனல் அங்க பார்ட்டியாக சிவகுமார் யாரு இருந்தால் சார்? அங்க சிவகுமார் யாரு, இங்க மாணிக்கம் தாக்கூர் யாரு? சரி சார், சிவகுமாருக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. சிவகுமாருக்கும் விஜய், சிவகுமார் என்பவர் அங்க கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், திரு விஜய் தமிழக முதலமைச்சர். சரி, இவர்கள் கவர்மெண்ட் பேசுவாங்க. இதுல டிஸ்பியூட்னா தலையிடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடியும், இல்ல அது கோர்ட் முடியும். இதுதான். இதுல வந்து டிஸ்பியூட்னா அவங்க வரலாம் சார். சுமூக தீர்வுக்கு யாரெல்லாம் போகலாம்? சுமூக தீர்வு இதுல என்ன காண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுல என்ன பண்ண முடியும்? அதான் அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். 3500 அடி திறந்து விடணும்னு சொன்னதுக்கே எல்லாரும் போய் அணை முற்றுகை லெவலுக்கு போறாங்க அங்க. அப்படிங்கிறப்ப எப்படி அங்க நடக்க முடியுமா? அங்க திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னால் திறந்து விடணும்ல சார். ஏன் கர்நாடகா திறந்து விடலைங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. எந்த கவர்மெண்ட்டுக்கு திறந்துச்சு இது வரைக்கும் இருந்த? நீங்க பாஜக காங்கிரஸை விடுங்க, ஜனதாதள் அந்த தேவகவுடா கவர்மெண்ட் இருந்தப்பவும் திறக்கல. சொன்ன பிறகு திறக்கணும் இல்ல. ஒரு தடவை கோர்ட் சொல்லி அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லி ஒரு கண்ணாடி 9000 கண்ணாடி திறந்து விடுங்கன்னு மன்மோகன் சிங் அவர்கள் ஆணையிட்டு அதுக்கப்புறம் திறக்கப்பட்டது. அதுவும் என்னன்னா இவங்க டிலே பண்றது. 10 செகண்ட். அதாவது விறகு உடைக்கணும்னா அந்த மொழியில் போட்டால் தான் உடையும். நீங்கள் கோடாலியை சுற்றி போட்டு அரை மணி நாளை வேஸ்ட் பண்ணால் கூட உடையாது. அதுபோல் இதில் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் பேசுறதுக்கு அலோவ் பண்ணால் நான் அடுத்த ரவுண்டில் கூட சொல்கிறேன். இப்போ ஏன்னா இப்போ எல்லாரும் பேசணும், கடைசி ரவுண்டில் நான் சொல்கிறேன். அதில் முக்கியமான பிரச்சனை நான் சொல்கிறேன். சரி, நான் சந்திரசேகரன் சார். இல்லை, 2018க்கு முன்னாடி இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம போராட்டம், அரசியல் அழுத்தம், இதன் காரணமாக கொஞ்சம் அப்பப்போ தண்ணீர் வந்து கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ அதற்கு பிறகு வந்து தீர்ப்பு வந்த பிறகும் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொன்னால், கடைசி நீங்கள் கூட சொன்னீங்க கடந்த ஆட்சியிலெல்லாம் பிரச்சனையே வரல, ஜூன் 12 திறந்து விட்டுட்டு இருந்தாங்க, மே 12 திறந்து விட்டுட்டு இருந்தாங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்னன்னா அப்போவுமே அந்த தீர்ப்பின்படி அவங்க கொடுக்கல. எப்பெல்லாம் எக்ஸஸ் வாட்டர் இருக்கோ அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த கால்குலேஷனில் சேர்த்தாங்க. அது கூட நம்ம நடுவர் மன்ற வாதத்தில் வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் பார்த்தா நம்முடைய நடுவர் மன்ற வாதத்தில் நம்முடைய தமிழக அரசு வைக்கிறத பார்த்தோம்னா, எக்ஸஸ் வாட்டர் இருக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறதெல்லாம் இவங்க வந்து மாதாந்திர கணக்கீட்டில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாதங்களை வைக்கிறோம். ஆனாலும் இதுவரை அது மாதிரி வந்ததில்லை. அதனால் இப்பொழுது நம்முடைய வாதம் எப்படி இருக்கும்னா, சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி இருக்கும்னா, இனிமேல் எங்களுக்கு அந்த நடுவர் மன்ற தீர்ப்பின்படியான மாதாந்திர கணக்கீட்டின்படியான நமக்கு வாட்டர் வரணும், இவ்வளவு டிஎம்சி என்பது வர வேண்டும், அதற்கான தீர்ப்பை சரியான முறையில் தர வேண்டும். இல்லை என்றால் கர்நாடக அரசு தரலன்னா என்னங்கிறதையும் உச்சநீதிமன்றத்தில் டைரக்ஷன் வாங்கணும். நம்ம இப்போ திறந்து விடல, அடுத்தது என்ன அப்படிங்கிற டைரக்ஷனை உச்சநீதிமன்றத்திலிருந்து பெற வேண்டியதுதான் இறுதி தீர்ப்பா இருக்கும். அது நிரந்தர தீர்வா அதுதான் இருக்கும்.